Hello everyone. ஸோ 3 months 4 months பேபி வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது, என் பேபி ஒரே பொசிஷனில் படுத்துட்டு இருந்தனால தலையோட ஷேப் வந்து ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்குது, ஸோ இதனால பிரெயின் க்ரோத் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து மெடிக்கல் டேர்மில் பொசிஷனல் பிளேஜியோசெஃபாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேபி வந்து ஒரே சைடாக அந்த பொசிஷனில் படுத்துட்டு இருந்ததுனால வர்ற ப்ராப்ளம். இது பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. பிரெயின் க்ரோத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பொசிஷனில் பேபி ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இல்ல ஃபிளாட்டா பாயில படுக்க வைக்கிறதுனால இது சரியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்து ஆக்சுவலி பெட்டர். ஏன்னா பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் உருண்டுட்டே இருக்கிறனால ஷேப் வந்து ஒரே சைடா ஃபிளாட் ஆகுறது சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நீங்க ஸ்பெஷலைஸ்டு டிவைஸ் மாதிரி எதுவும் இந்த ஹெட்டோட ஷேப்பை வந்து மாத்துறதுக்கு யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. ஒரு 8 monthsக்கு மேல பேபி கண்டினியூவா இதே மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையா அப்படிங்கறத உங்க பீடியாட்ரிஷியனை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூசுவலா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீடம் பேபிஸ்க்கு கொஞ்சம் காமனா இருக்கும். ஒரு சில டிலே ஆயிடுச்சு, இன்னும் நம்ம அதுக்குள்ள ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா பேபியோட ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா ஹெல்மெட்ஸ் செஞ்சு இந்த ஹெட்டோட ஷேப்பை வந்து மாத்துறதுக்கு நிறைய புது மெத்தட்ஸ் இருக்கு. இது உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.